இந்த வீடியோஸில் மெயினாக வந்து ஷாப்கீப்பர்கிட்ட ஒரு ஷாப்கீப்பர் லைசன்ஸ் பற்றி சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, அது வழியாக எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்க. ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது என்னென்னா, இந்த போட்ட எஃபர்ட்டை நாங்கள் அப்படியே வந்து உண்மையாக வரது பார்க்குறோம். நான் வந்துட்டு உங்கள் சேனல் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு இவரோட வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஸோ இவர் வந்துட்டு நிறைய இமிகிரன்ஸ் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காருன்னு பார்த்தேன். ஸோ ஆட் பார்த்தேன், இண்டியில் ஆட் பார்த்தேன். ஆட் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட 1 or 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ செலக்ட் ஆகிட்டு அப்புறம் 2 weeks முன்னாடி. ஓ, வெரி குட் வெரி குட். உங்களுக்கு இந்த மாதிரி கடை இருந்தாலோ இல்லை எந்த மாதிரியான பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஸ்கில்டு ஒர்க்கரை ப்ராப்பராக ஒரு ஜென்யூன் வேகன்சிக்கு நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரலாம். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெயினாக வந்து லாங்குவேஜ் பேரியர். ஸோ நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கீங்க, இல்லை வந்து இந்தியாவில் இருக்கீங்க, இங்கே வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, இங்கிலீஷ் கற்றுக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஒரு பயங்கர சந்தோஷமான நியூஸ்க்கு இன்றைக்கி வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரொம்ப நாளாக இந்த வீடியோ போட்டுட்ருக்கோம். எதை பற்றி போட்டுருக்கோம்? எப்படி ஸ்பான்சர் லைசன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கீங்க? நம்ம பத்ரி வந்துருக்காரு, திருப்பி ரிட்டர்ன் ஆஃப் பத்ரின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோட் சூட்டில் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு, ஆப்பிள் மாதிரியே இருக்காரு. சொல்லுங்க பத்ரி, எப்படி இருக்குது இந்த சக்ஸஸ் ஸ்டோரி? வந்து நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸில் மெயினாக வந்து ஷாப்கீப்பர்கிட்ட ஒரு ஷாப்கீப்பர் லைசன்ஸ் பற்றி சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, அது வழியாக எப்படி கொண்டு வரணும்னு சொன்னீங்க. கரெக்ட். முக்கியமாக வந்து நம்ம ஸ்ரீலங்கன் மக்களுக்காக நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பண்ணியிருந்தோம். ஆமாம், அதில் பார்த்துட்டு நிறையா பேர் ஷாப்கீப்பர், ஃபியூவல் ஸ்டேஷன் அவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆமாம். ஸோ அந்த இதை பார்த்து இப்போ நம்ம லைசன்ஸ் பண்ணி அதில் நடந்த ஒரு சக்ஸஸை தான் இங்கே நம்ம இப்போ பார்க்க போகிறீங்க, நீங்கள் இன்டர்வியூ எடுக்க போகிறீங்க. ஆமாம், ஒரு பாசிட்டிவான ஸ்டோரி. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறது என்னென்னா, இந்த போட்ட எஃபர்ட்டை நாங்கள் அப்படியே வந்து உண்மையாக வரது பார்க்குறோம் நம்ம. கரெக்ட். ஓகே, ஒரு படத்தில் இவர் சொல்லுவார் தெரியுமா, வாஷிங்டன் வஜ்ரவேலும்பாரு யார், விவேக்கு. இவங்கெல்லாம் உண்மையாக வராங்கப்பா, அந்த மாதிரி இது உண்மையாக வருது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பையன் வந்து நம்ம வீடியோ பார்த்து லண்டன் தமிழ் சேனலில் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு வீசா அப்ளை பண்ணி இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த குக் கிராமத்தில், ஒரு பியூட்டிஃபுல் கிராமங்க. அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவ்வளோ க்ரீனரியாக இருக்குது. அப்படியே காமிங்க, திரும்பி காமிங்க. அப்படியே அந்த பக்கம் பின்னாடிலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிராமம். இந்த கிராமத்தில் நம்ம தமிழ் ஆட்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு நல்ல ஒரு கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் வேலை பார்க்குறதுக்கு நம்ம ஊர் நாமக்கல்லேருந்து ஒரு பையன் வந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் பேர் என்ன சொல்லுங்கள்? சிவப்பிரியன் வந்திருக்காரு. நம்ம உள்ளார போய் சிவப்பிரியனை பார்ப்போம் வாங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃப் லைசன்ஸ் அண்ட் கன்வெயன்ஸ் ஸ்டோரு. இந்த இதுக்கு நம்ம லைசன்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அண்ட் ஓனர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழன், அவரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாரு. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த கடைக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கோம். இதில் வந்து அவங்க 2 பேர் ஷாப்கீப்பர்னு கொண்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே லோக்கலில் ஆள் கிடைக்கலங்கிறதுனால அவங்க இண்டீடில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. அந்த ஆடை பார்த்து, உங்கள் வீடியோவை பார்த்து அவங்க அந்த இண்டீட் ஆடில் அப்ளை பண்ணி அவர் இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ அந்த மாதிரி அந்த ஃபுல் ப்ராசஸை பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு இந்த பையன் இங்கே வந்திருக்காப்புல. ஸோ என்னென்ன இன்னும் 2 லைசன்ஸ் சொன்னீங்க, ஒன்று ஆச்சு, இன்னொரு லைசன்ஸ் ஓப்பனாக இருக்கா? ஒரு லைசன்ஸில் 2 பேர் அவங்க கொண்டு வரலாம். ஒருத்தர் கொண்டு வந்துட்டார், இன்னொருத்தவங்க பார்த்துட்டு. ஓ சூப்பர். அப்போ இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. வாங்க உள்ளார வாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். ஸோ
இதுதான் நம்ம கன்வீனியன்ஸ் ஸ்டோர் சொல்லுவாங்க. கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஆஃப் லைசென்ஸ்னு சொல்லலாம். ஆஃப் லைசென்ஸ் ஸ்டோர்னுவாங்க. இது வந்து ஒரு சின்னதுல இருந்து மீடியம் ஷாப்னு எடுத்துக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸ்மால் டு மீடியம். ஸ்மால் டு மீடியம். ஸ்மால் டு மீடியம் சைஸ். ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பெரிய ஒரு சரவணா ஸ்டோர்ஸே அப்படியே மினியேச்சர் மாதிரி பண்ணியிருக்காங்க. உள்ளார இல்லாத விஷயமே இல்லை, எல்லாமே இருக்கு. நான் போய் பார்த்தேன்னா அப்படியே ஒரு ஒரு கார்னராக அப்படி திரும்பி திரும்பி போனீங்கன்னா இங்கே இந்த கிராமத்தில் என்னென்ன தேவையோ எல்லாருமே இங்கே வராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக, மக்கள் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம், ஹீரோட என்ட்ரி எதுவும் வரணும்ல. இதோ சிவபிரியன் வந்துட்டாரு. எப்படி இருக்கீங்க சிவபிரியன்? நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா. வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ வந்து 2 வீக்ஸ் ஆகுது. 2 வீக்ஸ் ஆச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்க உங்க வாயால எப்படி இங்க வந்தீங்க? நான் வந்துட்டு உங்க சேனல் அடிக்கடி பார்த்துட்டு இருப்பேன். அப்போ வந்துட்டு இவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ இவர் வந்துட்டு நிறைய இமிகிரன்ஸ் இந்தியாவில இருந்து எடுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தேன். ஸோ ஆட் பார்த்தேன், இண்டியில் ஆட் பார்த்தேன். ஆட் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட 1 or 2 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ செலக்ட் ஆகிட்டு அப்புறம் இப்போ 2 வீக்ஸ் முன்னாடி. ஓ வெரி குட் வெரி குட். உங்களோட பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? நான் உள்ள MBA முடிச்சேன். ஓ MBA முடிச்சுட்டு இங்க சூப்பரா ஷாப் கீப்பருக்கு வந்துட்டீங்க. நல்லா போயிட்டு இருக்கு. நல்லா சூப்பர் சூப்பர். ஹாப்பியா இருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா தெரியுது, பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்க முதலாளி ஒருத்தர் இருப்பாரு. அவர் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காரு? எங்க இருக்காரு அவரு? அவர்தான். ஓகே, அவர்தான் மெயின். அவர்தான் வந்து சூப்பர் ஹீரோ. இங்க இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க பேர் என்னங்க? சசி. நைஸ் டு மீட் யூ சசி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒரு பையனை கொண்டு வந்துட்டீங்க. இன்னொரு லைசன்ஸ் உங்களுக்கு இருக்காம. ஸோ இன்னும் ப்ராசஸ் ஆனா இருக்கா உங்களுக்கு? இப்போ அட் த மூமெண்ட் அதை பற்றி நான் திங்க் பண்ண இல்லை. என்னோட 2 எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. ஆனால் ஆல்ரெடி நான் பத்திரியோட பேசியிருக்கிறேன். செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதாலும் அப்ளை பண்ணலாம், இல்லை 1 years கழிச்சு அப்ளை பண்ணலாம் விட்டுருக்கிறேன். ஓகே. இப்போ நான் எங்களோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணினால் இன்னொரு ஆளை செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஆஹா ஓஹோன்னு போங்க. சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல வைப் இருக்குது இந்த கடைக்கு. ஸோ நிச்சயமாக இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ கலக்குறீங்க. ஸோ தேங்க்யூ. எப்படி இருக்காரு பையன்? வந்துட்டு ஹாப்பியாக இருக்கீங்களா? இன்டர்வியூலாம் பண்ணி எடுத்தீங்க? பையன் டூ சுமாட்டாக இருக்கிறேன். நல்லா இருக்காப்லையா? நல்லா ஹாப்பியாக இருக்கீங்களா? சரி. இந்த ஊரில் உங்களுக்கு வந்து சொன்னாங்க, இவர் பத்ரி சொல்லிட்டு இருந்தாரு, இந்த ஊரில் உங்களுக்கு ஆளுங்க கிடைக்கல, நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னு. இந்த ஊரில் கிடைக்கல என்று சொல்கிறதுக்கு எங்களோட கன்வீனியன்ஸ் ஊருக்கு சூட்டபிளான ஆள் இல்லை. எங்களோட ரீட்டைல் பிஸ்னஸுக்கு ஓகே சூட்டபிளான ஆள் இல்லை. ஓகே. அதனால் இப்படி ஒரு பையனை நான் செலக்ட் பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நான் ட்ரைனிங் கொடுத்து அவர் என்னுடைய ஃபார்மாலிட்டிக்கு வந்துட்டார். ஓகே ஓகே. ஸோ அதுதான் உண்மையான. உங்களோட ட்ரைனிங் ப்ராசஸ்லாம் எவ்வளோ நாள் எடுத்துக்குவீங்க நீங்கள்? 2-3 நாளில் அவர் ஓகே. அவருக்கு இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இருக்கிறபடியா, ஓகே, இந்த லாங்குவேஜ் பேரியர் இல்லாதபடியா அவர் உடனே குயிக்காக லேர்ன் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இதுதான் பார்க்குறீங்க, உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் இருக்கணும்னு பார்க்குறீங்க? டிபெண்ட் ஏரியா. இப்போ எங்களுடைய ஏரியா கொஞ்சம் வெள்ளைக்காரங்க தான் இங்கே நிறைய. டிபெண்ட் ஏரியா, ஹை ஸ்டாண்டர்டான ஏரியான்றபடியா. ஸோ அதே கஸ்டமர் எக்ஸ்பெக்டிங் ஸ்டாண்டர்ட் சர்வீஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். சூப்பர் சூப்பர். ஸோ இஸ் டூயிங் குட். ஆமாம், அது வந்து ஐ கேன் டாக் இங்கிலீஷ், ஐ கேன் வாக் இங்கிலீஷ்னு வந்து உள்ளார வரவங்கலாம் ஆல்ரைட் இருக்கிறாரு. வந்தோடனே டீயா அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஊரில் நீங்கள் எங்கே? அங்கே ஸ்ரீலங்காவில் ஜஃப்னாவா? ஓகே, ஜஃப்னா தமிழ். நீங்கள் ஓகே. எப்போ லாஸ்ட்டாக ஊருக்கு போனீங்க? லாஸ்ட் மந்த் போயிட்டு வரேன். லாஸ்ட் மந்த். எல்லாரும் 3 வருஷமாங்க நீங்கள் போயிட்டு இருந்தீங்க. எப்படி இருந்தது ஊரில்? நிறைய பேரும் கூட வீடியோ வச்சு கேட்டுக்கொண்டிருக்காங்க, என்ன இப்படி பண்ணலாம் உண்டு. ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இப்படி தான் பண்ணலாம் உண்டு. ஓ ஃபைன் ஃபைன். ஸோ நிறைய பேர் என்னை திட்டிகிட்டும் இருக்காங்க, ஏன் இதெல்லாம் போட்டு விட்டேன். நான் எல்லாருமே என் சொந்தக்காரெல்லாம் கால் பண்ணுறேன் எதுக்கியா அப்படின்னாங்க. சூப்பர். நல்லா எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். அதில் வரதில் பெரிய டிஃபிகல்ட் இல்லை. அதில் என்னென்னு கேட்டால் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேரியர் மட்டும். ஈஸி. ஜஸ்ட் சூப்பர். லாங்குவேஜ் இருந்தால் ஓகே. ஃபைன் ஃபைன். லீகலாக போனால் ஓகே. சூப்பர், தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெயினாக வந்து லாங்குவேஜ் பேரியர். ஸோ நீங்கள் வந்து இலங்கையில் இருக்கீங்க, இல்லை வந்து இந்தியாவில் இருக்கீங்க, இங்கே வரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, இங்கிலீஷ் கற்றுக்கணும். ஸோ மெயினாக வந்து அதை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா 6 மாதம் 3 மாதம் எல்லா இதுலையும் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். கடையை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எப்படி என்னென்ன இருக்குன்னு. நீங்கள் ட்ரைனிங் இப்போ தானே முடிச்சிங்க, நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன்னா நீங்கள் என்ன சொல்லி கொடுப்பீங்க எனக்கு? ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு டே டு டே நியூஸ் பேப்பர் படிப்பீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இங்கே வைக்கிறது. ஓகே. அண்ட் கிட்ஸ் கிட்ஸ் மேகசின்ஸ் எல்லாமே. ஓகே. அண்ட் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கார்ஸ் மேகசின்ஸ் இன்ட்ரெஸ்ட்னா ஆல் த மேகசின்ஸ் ஹியர். ஓகே ஓகே. ஃபிஷிங் மேகசின்ஸ் எல்லாமே மேகசின் செக்ஷன்ஸ் இங்கே இருக்கு.
இப்போ கிளைண்ட் வந்தால் நான் எப்படி பேசணும் கஸ்டமர்லாம் வந்தா? கஸ்டமர் வந்தா ஹாய் ஹலோ ரெஸ்பெக்டாக வெல்கம் பண்ணணும். வெல்கம் பண்ணால் இங்கே வில்லேஜ் ரொம்ப டீசெண்டாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்மைல் பண்ணி ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பர்சனலாகவும் பேசிட்டு டைம் இருந்தால் சம்டைம்ஸ் பிஸியாக இருந்தால் இது பண்ணிடலாம். டைம் இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம். இங்கே வந்து ஒரு திருட்டு பயம் ஒரு ரேசிசம் எதுவுமே இல்லை, அதெல்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லி வில்லேஜ், எல்லாமே ஃப்ரெண்ட்லி. உங்களை இப்பயே தெரிய ஆரம்பிச்சு 2 வாரம் தான் இருக்கானா வரவங்கள வந்து ஹவ் ஆர் யூ நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிலேஷன், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. வரவங்களுக்கும் பேர் தெரியும், கஸ்டமர் ஓரளவுக்கு அவங்க பேரும் எனக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நல்ல இருக்கு. ரிலேஷன்ஷிப் இருக்கு. கொஞ்ச நாள் போனா அப்படியே பில்ட் ஆயிரும். சூப்பர். இந்த ஏரியால இதெல்லாம் நட் செக்ஷன்ஸ், நட்ஸ், கிரிப்ஸ் பிரிங்கல்ஸ் எல்லாமே இருக்கு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இங்க முன்னாடி எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாமே எல்லா சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் இங்க. ஓகே ஓகே. ஸ்டேஷனரி டிஷ்யூஸ் எல்லாம் மேல வச்சிருக்கோம். ஓகே. இப்போ வந்து ஒரு டீனேஜருக்கு கீழ இருந்து சிகரெட்லாம் வாங்க வந்தாங்கன்னா நீங்க ஏதாச்சும் சொல்ல முடியுமா? என்ன மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க? முதல்ல நாங்க ஏஜ் செக் பண்ணோம். அது பாப்பீங்களா? கார்டெல்லாம் பாப்பீங்க? அது மஸ்ட் பார்க்கணும். ஐடியும் எதுவும் செக் பண்ணி ஆகணும். சில டைம் வந்துட்டு ஐடி இல்லாம கூட வருவாங்க. ரொம்ப ஏஜ் கம்மியா இருந்து ஐடி இல்லாம வந்தாங்கன்னா அதுல மட்டும் கொஞ்சம் அவேரா இருக்கணும். கொடுத்துட்டோம்னா கவுன்சில்ல ரொம்ப பிரச்சனை. சோ அதெல்லாம் ப்ராப்பரா பாத்துட்டீங்க? செக் பண்ணி பார்த்து ஐடி செக். இதெல்லாம் உங்க பார்ட் ஆஃப் ட்ரைனிங்? இதெல்லாம் பார்ட் ஆஃப் அது ட்ரைனிங் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ட்ரைனிங் கொடுத்து தான் நான் ஷிஃப்ட் ஆரம்பிச்சது. ஓகே. சசி எல்லாமே சொல்லிட்டாரு இதெல்லாம் பண்ணு. எல்லாமே சொல்லி ட்ரைனிங் கொடுத்து அவர் கூட நின்னு தான் ட்ரைனிங் கொடுத்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. ஓகே ஓகே. இங்கெல்லாம் இங்க வந்துட்டு நம்ம groceries grocery. ஓகே ஓகே. இதெல்லாம் இருக்கு. சூப்பர். கேக் செக்ஷன்ஸ் எல்லாமே. சூப்பர். இது எல்லாமே வந்து கோல்ட் செக்ஷன் ஃபுல்லா வந்து டைரி மில்க் எல்லாமே. மீட் ஈட்லாம் வைக்கிறீங்களா? மீட் ஹாம் எல்லாமே இருக்கு. இது பாத்தீங்கன்னா போலிஷ் வெரைட்டிஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பாலிஷ். ஓகே. இங்க பாலிஷ் பீப்பிள் இருக்காங்களா? இல்ல இப்ப இங்கிலீஷ் பீப்பிள் அதிகம் இதெல்லாம் சாப்பிடுறாங்க. இந்த சாசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அதிகம் விரும்பி சாப்பிடுறாங்க. ஓ சூப்பர். ஆனா இதெல்லாம் வந்துட்டு இங்கிலீஷ் இது கிடையாது. ஓகே ஓகே. இந்த செக்ஷனே பாத்தீங்கன்னா மேக்ஸिमम பாலிஷ். ஓகே ஓகே. அதனால இங்கிலீஷ் செக்ஷன் வந்துட்டு இதுக்கு பேக் அண்ட் இதெல்லாம் தான். ஃபைன் ஃபைன். இந்த மாதிரி டிஃபரண்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சிருக்காரு. சூப்பர் சூப்பர். என்ஜாய் பண்றீங்களா நீங்க? நல்லா என்ஜாய் பண்றேன். சந்தோஷமா இருக்கா நீங்க வந்தது? ஓகே. நல்ல ஜாலியா தான் இருக்கு. ஃபேமிலி சீக்கிரம் கூப்பிட்டு வருவீங்களா? நெக்ஸ்ட் இயர் கூப்பிட்டு வரேன். ஓ சூப்பர். சூப்பர். உங்க பையன் பேர் என்ன? திரு ஆதிரன். திரு ஆதிரன். சூப்பரான நேம்ங்க. திருவை நம்ம சீக்கிரம் இங்கே பார்ப்போம். கண்டிப்பா. ஓகே. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ இந்த கடை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமாக சூப்பராக இருக்கு. ஒரு மாதிரி ஸ்டோர்ஸ். ஆமாம். இல்லை சரவணா ஸ்டோர்ஸ். ஆமாம். எல்லாமே இருக்கு. கட்டிங் ஒட்டிங்னு சொல்கிற மாதிரி எல்லா இதையும் வச்சுருக்காங்க. அப்படியே சைட்லலாம் பாருங்கள் ஃபுல்லாக வந்து அடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கே டெஸ்கோ இல்லாத குறைய இவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட பிளெஸிங்லாம் உங்களுக்கு வருது. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு சந்தோஷமான அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் தான் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணி டுவர்ட்ஸ் அதாவது எண்ட் ஆஃப் த லாஸ்ட் இயர். அப்புறம் அவங்களுக்கு பிகினிங் ஆஃப் திஸ் இயர் லைசன்ஸ் கிடச்சிருச்சு. லைசன்ஸ் கிடச்ச உடனே நம்ம அவங்களுக்கு சொன்னோம் இது மாதிரி ஊர்லேருந்து கொண்டு வரலான்னு. ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கல. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணுறதுக்கு இங்கே லோக்கலில் ஆள் இல்லை. ஏன்னா இவங்க வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க, நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க வீக்கெண்டு. ஸோ இங்கே லோக்கலாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபிக்ஸடு ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அதனால தான் அவர் வந்து வெளியே போய் ஆள் எடுக்கணும் அப்படிங்கிற போது இண்டீடில் ஆடு போட்டு இப்போது இவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்னதுக்கு இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு சின்ன ஸ்டோர் பார்த்திங்கன்னா ஒரு 200 by 100 feet அந்த அளவு தான் இருக்கும். ஸ்மால் ஷாப் பட் வெரி வெரி நைஸ் ஷாப். ஸோ இந்த மாதிரியான ஒரு கடைக்கு கூட நம்ம லைசன்ஸ் எடுக்கலாம். எடுத்து வெளியிலிருந்து கொண்டு வரலாங்கிறதுக்கு இப்போ அவர் இந்தியாவிலிருந்து வந்திருக்காங்க. அதே எடுத்துக்காட்டு இது ஒரு லைவ் எக்ஸாம்பிள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கடை இருந்தாலோ இல்லை எந்த மாதிரியான பிஸ்னஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸ்பான்சர் லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஸ்கில்டு ஒர்க்கரை ப்ராப்பராக ஒரு ஜென்யூன் வேகன்சிக்கு நீங்கள் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரலாம். ஓகே. ஸோ அஃப்கோர்ஸ் ராஜுபாய் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இதை எடுத்துக்கலாம். பட் ஜஸ்ட் again my introduction is I am a senior immigration lawyer regulated by OISC. OISC no Office of the Immigration Service Commissioner. அதில் நான் level 3 immigration lawyer. I'm a qualified immigration lawyer. என்னோட வெப்சைட் வந்து www.ufvisas.com.
universalfortunevisas.com யூனிவர்சல் ஃபார்ச்சூன் limitedvisas.com அவர் கரெக்டாக இருப்பார், ஏதாவது தப்பு பண்ணால் கடுப்பாயிடுவார். ஒரே ஒரு விஷயம், இப்போ சிவப்பிரியனால முடியும்னா உங்களாலேயும் முடியும். இதுதான் ஒரு வந்து பயங்கரமான பாசிட்டிவ் ஸ்டோரி. ஸோ நிச்சயமாக ஊரில் இருக்கீங்க, இங்கே வரணுன்னா ப்ராப்பராக அதை வந்து லீகலாக வாங்க, அதுதான் மெயின். கரெக்ட். ஏதாச்சும் வந்து மாட்டிட்டு திருப்பி வந்து இங்கே வந்து கஷ்டப்படாதீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் ஓனர்ஸுக்கு உங்களோட பிஸ்னஸ் எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் நீங்கள் லைசன்ஸ் அப்ளை பண்ணலாம். லைசன்ஸ் கிடச்சி வெளியிலேருந்து ஆட்களை கொண்டு வரலாம். நம்ம சூப்பர் பாஸ் சொன்ன மாதிரி கொண்டு வர ஆட்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வரவங்க இங்கிலீஷ் நல்லா பேசும். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, நத்திங் இஸ் எ ஸ்மால் பிஸ்னஸ். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, என் பிஸ்னஸ் ரொம்ப சின்னதுங்க, ஒரு சின்ன கடை வச்சிருக்கேன்னு. இதுவே காம்பேக்டான கடை, இது மீடியம் கடைன்னு சொல்லலாம். பட் இதோட சின்னது இருந்தாலும் அவர் சொல்றாரு நிச்சயமா வாங்கி கொடுவாரு. இவர் இருக்க பயமே நீங்க நிச்சயமா பண்ணிடலாம், டெஃபினட்டா பண்ணிடலாம். ஸோ மக்களே டெஃபினட்டா ஏதாச்சும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க ஏற்கனவே இங்க வந்திருக்கீங்கன்னா கீழே கமெண்ட்ல விடுங்க.